இன்று எரிசக்தி துறை அதுல வந்து அந்த மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதுல குறிப்பாக நாங்க எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுனா, தட்கல் முறையில பதிவு செய்திருக்கக்கூடிய 65,000 விவசாயிகள் வந்து தட்கல் முறையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் 2 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரை அவங்க மின்சாரத்துறைக்கு கட்டியிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா விவசாயிகள் கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அது கிட்டத்தட்ட ஹார்ஸ் பவருக்கு ஏத்த மாதிரி 4 லட்சம் வரைக்கும் கட்டியிருக்காங்க. கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி கட்டியிருக்காங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகளுடைய நகையெல்லாம் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அதுல 65,000 பேர் தட்கல் முறையில பதிவு செய்திருக்காங்க. இதன் மூலம் மின்சாரத்துறைக்கு 1,500 கோடி ரூபாய் பணம் செலுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்கு இன்னைக்கு அந்த இலவச மின்சாரம் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு வரல. 50,000 பேருக்கு தான் மின்சாரம் வந்து இலவச மின்சாரம் கிடைக்கும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்ப மிச்ச பேருக்கு கிடைக்காதா? இல்ல அதற்கு முன்னாடியே ஒரு 2 லட்சம் பேருக்கு விவசாயிகள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க இலவச மின்சாரம் வேணும்னு. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு இலவச மின்சாரம் கேக்குறாங்க? இன்னைக்கு தண்ணி கிடையாது, அதாவது மழையில தண்ணி கிடையாது, மழையே கிடையாது, அதனால அவங்களுக்கு தண்ணி கிடையாது. ஏரி குளங்கள்ல தூர்வாரப்படாததுனால தண்ணீரும் அதுல சேமிக்க முடியாது. அவங்க நம்பி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நிலத்தடி நீர். அந்த நிலத்தடி நீரும் இன்னைக்கு வந்து அப்படியே போட்ட உடனே எல்லாம் வர்றது கிடையாது. முன்னாடி எல்லாம் 5 அடி 10 அடிக்கு கொஞ்சோண்டு போர் போட்டா கூட தண்ணி வந்துரும். இப்ப அப்படி கிடையாது. 200 அடி ஆழம் 800 அடி ஆழம்னு தண்ணி கீழே போயிடுச்சு. அப்போ அவங்க எங்க இருந்து தண்ணி எடுப்பாங்க? அதுக்கு மோட்டார் வேணும். அந்த மோட்டார் வந்து அவ்வளோ செலவாகுது, மின்சாரத்துக்கு அவ்வளவு செலவாகுது. நீ இலவச மின்சாரத்தை நம்பிதான் விவசாயிங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த 2 லட்சம் பேருக்கு இன்னைக்கு இலவச மின்சாரம் கிடையாது, வழங்கப்படல. அதுல ஏதோ 50,000 பேருன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப 50,000 பேருக்கு தான் இலவச மின்சாரமா? அப்ப மிச்சம் இருக்கிற 1.5 லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் இல்லைன்னா அவங்க அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இது வரைக்கும் போட்டுட்டாங்க, அந்த குருவை வந்து விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க. அறுவடை வருது இன்னும் 15 நாள்ல, செப்டம்பர் 15 20 அறுவடை எடுக்க போறாங்க. தண்ணி எல்லாம் இருந்தா தானங்க அறுவடை எல்லாம் பண்ண முடியும். எதுவுமே இல்லாம எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்தை நாங்க எதிர்பார்த்து காத்திருந்தோம். எரிசக்தி துறை மூலம் இலவச மின்சாரம் கிடைக்கும்னு. அது கிடைக்காததுனால எப்படி விவசாயிங்க அந்த கடன் பிரச்சனையை ஈடுகட்ட போறாங்கன்றத பார்க்கணும். இது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த ஒரு அறிவிப்பு. அதே சமயம் பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில வந்து ஒரு வருஷமும் மின்சாரத்துக்கு ஏத்துறாங்க. மின்சார கட்டணங்கிறது ஏறிக்கொண்டேதான் இருக்கிறது. அப்ப 1.5 லட்சம் கோடியாவது மின்சாரத்துறைக்கு வருமானம் வந்திருக்கணும். 10,000 கோடி தான் கடன் இருந்தது. அதாவது கடந்த வருடங்கள்ல 10,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. அப்ப 1.5 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கணுமே. இன்னைக்கும் அதே 10,000 கோடி கடன் இருக்கிறதா அப்படின்ற விஷயங்களை நாங்க பாத்துட்டு இருந்தோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாகனம் கொடுக்கறது சர்ச்சையாயிருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் கூட பேசும்போது இல்லாதவர்களுக்கு கூடுதல் ஒன்று தப்பு வேணாங்க. பாமகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் வாங்க தயாராக இல்ல வேண்டாம் அது அப்படின்னு சொல்ல தயாராக ஒரு கட்சியோட நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. பாமக நிலைப்பாடு அதுல என்ன? சட்டமன்ற உறுப்பினருடைய விருப்பம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எல்லார்கிட்டயும் வாகனங்கள் இருப்பதனால நாங்க 2 பேருமே வந்து வாகனம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்களுடைய என்ன ஒரு கோரிக்கைன்னா, எங்களுடைய அப்ப வாகனத்துக்காக ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்ப எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, வாகனத்துக்காக எங்க 2 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நிதி இருந்ததுன்னா அதை எங்க ஊர்ல வந்து ஒரு அரிசி நெல் கொள்முதல் கோடவுன் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கலான்னு இருக்கும். வேற ஒண்ணும். நன்றி. அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சார கட்டணம் எடுக்கும் பொழுது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறத திட்டம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். இல்லத்தரசிகள் ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு 100 ரூபாய் சேமிச்சா கூட அது ஒரு 2 கிலோ அரிசி கிடைக்கும். அதே போல தட்கல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள், 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து 1,500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு செலுத்தி இருக்கிறாங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இலவச மின்சாரத்தைக்காக இன்னும் 2 லட்சம் பேர் விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி மின் இணைப்புகள் இருக்கும் போது 1.5 லட்சம் பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க மின்சார வாரியத்துல. இன்னைக்கு வந்து 3 கோடி மின் இணைப்புகள் இருக்குது, 70,000 பேர் தான் பணியாற்றுகிறார்கள். அப்ப எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களோ தற்காலிகமோ அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு 2-3 கோரிக்கைகள் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 900 மூட்டை, அதாவது 900 மூட்டை எடுக்கிறாங்க. அங்க மூட்டை சாக்கு மட்டும்தான் வாங்கி தரப்படுகிறது, சணல் வாங்கி தரப்படுவதில்லை. கிலோ கிலோவா சணல் வாங்கணும். அதை வாங்கி அந்த மூட்டையில அவங்க கொட்டி அதை தச்சு அதுக்கப்புறம் அவங்க அடுக்க போறாங்க. அதுல வந்து அமைச்சர் வருடத்துக்கு ஒரு தடவை 2 கோடி ரூபாய் செலவுக்கு மேல சணல் வாங்கி கொடுக்குறோம், எல்லா இடங்களையும் கொடுக்குறோம். கொடுக்கலன்றதா அதிகாரிகள் வாங்கி தரவில்லை என்பதுதான் நாங்க போன டிபிசில எங்களுக்கு தரப்பட்ட தகவல். அப்போ 3 பேர் தான் இருக்கிறாங்க ஒரு டிபிசில. 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 300 மூட்டை ஏத்தி அடுக்கணும். மூட்டையை கொட்டணும், வெயிட் போடணும், சணல்ல தச்சு கொண்டு போய் அடுக்கி வைக்கணும். அதுக்கு 10 ரூபாய் தான். அப்ப என்ன பண்றாங்க, விவசாயி கிட்ட தான் அந்த காசை வாங்கிடுறாங்க. லஞ்சம்னு நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க இங்க விவசாயியும் மூட்டை தூக்குற தொழிலாளியும் பிட்டிங் அகைன்ஸ்ட் ஈச் அதர். அவனும் பாவம் ஏழை, இவங்களும் ஏழை, 2 பேருக்கும் தான் இங்க பிரச்சனை. அதனால அத ஒரு தாயிலம் கொண்டு கலையணும்னு தான் கேட்டுக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால தான் ஒரு 10 ரூபாய் ஏத்தி கொடுங்க. மூட்டை தூக்குற தொழிலாளிக்கு தான் இது பண்ண. ஒரு சமோசா விற்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க நிலத்துல இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல அவங்களுடைய இடுபொருள், மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள், இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனா அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளால இருக்கிறது, 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதுல உழவர்களே இருப்பாங்க. அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. வெதர் எப்படி இருக்குது, மழை பெஞ்சதுன்னா விலை ஏத்தி கொடுக்கறது, இல்ல வெயில் காஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யறது போன்ற விஷயங்களை செய்வாங்க. அதனால அதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 3332 டிபிசி இருக்குன்றது தான் கணக்குல இருக்கு. அது ஒரு 5000 நீங்க கோடவுன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். அது இந்த வருஷம் 500, அடுத்த வருஷம் 1000 அப்படின்னு அந்த கோடவுன்களையும் அதிகப்படுத்துங்க. அப்பதான் நம்ம வாங்கக்கூடிய அரிசிகளை சேர்க்க முடியும். 120 லட்சம் டன் அரிசி தானியம் உற்பத்தி பண்றோம், 80 லட்சம் டன் தான் அரிசி, மிச்சம் 40 அந்த பருப்பு, அப்புறம் கடுகு, இந்த மாதிரி நிறைய தானியங்கள். அதுல வந்து 40 லட்சம் தான் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்றாங்க, மிச்சம் 40 லட்சம் தனியார் தான் ப்ரொக்யூர் பண்றாங்க. ஸ்டோரிங்க்கு பாத்தீங்கன்னா 18 லட்சம் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. அதனாலதான் ஒரு 500 கோடவுனோ 1000 கோடவுனோ ஏத்திக்கிங்க ஒரு வருஷமும். அது முக்கியமான விஷயம். அதே போல இந்த பலா, முந்திரி எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா இதை மதிப்பு கூட்டி விற்கிறாங்க. முந்திரியில மடகாஸ்கர்ல வாங்கிட்டு வந்து உடைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஊர்லயும் முந்திரி காடு அவ்வளவு இருக்குது. ஆனா அந்த முந்திரிய வந்து ஏன்னா அது சொன்ன மாதிரி அந்த இன்னைக்கு முழுக்க நம்ம அந்த கருப்பரிசி பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த முந்திரி கூட கலர் கம்மியா இருக்குன்னு வெள்ளை கலர் முந்திரி ஆப்பிரிக்கால இருந்து வருது, அதை தான் உடைச்சி அங்க அந்த பகுதியில விற்கிறாங்க. பலாவுக்கு ஒரு 200 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து கோடவுன் மட்டும் இல்ல, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். தர்மபுரியில அதிகமா சிறுதானியங்கள் விளைகிறது, அதுக்கும் ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். நீங்க எப்படி மது வணிகத்துக்கு வந்து ஊழலை தடுக்கணும்ன்றதுக்காக டிபிஆர் போட்டு அவங்க அதை போய் காமிச்சு வாங்குறாங்களோ, அதே மாதிரி ரேஷன் கடையிலயும் பண்ணலாம். ஏன்னா ரேஷன் கடையில இது செய்யலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா அங்க பாமாயில் இல்லன்னு வாங்க, ஆனா இருக்கும். இல்ல எல்லா அரிசியும் வித்துருச்சுன்னு வாங்க, ஆனா அரிசி இருக்கும். அப்ப வந்து இதை வந்து QR கோடு போட்டு வீட்டுல வாங்க முடியும்னா அதுவும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு டிஜிட்டல் ஆக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அதை நீங்க பாருங்க. ஜிஐன்னு ஒண்ணு இருக்கு, ஜியோலாஜிக்கல் இண்டெக்ஸ், புவிசார் குறியீடு. நம்ம எலவம்பாடி கத்திரிக்காய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. அத மாதிரி ஒடுகத்தூர் கொய்யா, வெத்தலை, மஞ்சள், பட்டுப்படவைக்கெல்லாம் ஜிஐ வாங்கியிருக்கோம். புவிசார் குறியீடு வாங்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம். ஏன்னா புவிசார் குறியீடு வாங்கிட்டா விவசாயி அதுக்கு விளை விற்கலாம். ஆனா அதை ஸ்டோர் பண்றதுக்கு கோடவுன் வேணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, ஒரு கிளாரிபிகேஷனோட கூப்பிட்டேன். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவங்க சொல்லியிருந்தாங்க 3000 டிபிசி இருக்கா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு 4326 டிபிசி இருக்கு. இன்றைய தேதி வரை இன்னைக்கு டோட்டலா இவ்வளவு இருக்கு. இதை இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கும் டிபிசி வந்து 484. இதெல்லாமே சில டெம்பரரியாக இருக்கும், சில பெர்மனண்டாக இருக்கும். வருங்காலங்களில் பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு உண்டான அறிவிப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடோன் அதிகமாக கேட்டிருந்தீங்க, அதுக்கு உண்டான அறிவிப்புகளும் நம்ம வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்குது. இரண்டாவது, இதுவரைக்கும் எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுறோமோ நெல்லை வாங்காமல் இல்லை, எல்லா டிபிசியும் வாங்கிட்டு இருக்கோம். 484 டிபிசி இன்னைக்கு கரண்ட் ஓப்பனாக இருக்குது. சொல்லப்போனால் உங்களுக்கு வேண்டுமென்றால் டெல்டா மாவட்டத்தில் அரியலூரில் 26 டிபிசி இன்னைக்கு கரண்ட்ல ஆப்ரேஷன் இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். கடலூர்ல 137 டிபிசி ஓப்பன் ஆன்ல இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம்.
மயிலாடுதுறையில் 8 டிபிசி இன்னைக்கு ஓப்பனில் இருக்கு. அதில் நெல் வாங்கிட்டு இருக்கோம். நாகப்பட்டினத்தில் இது இல்லை, பெரம்பலூரில் 2 டிபிசி ஓப்பனில் இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையில் 7 டிபிசி ஓப்பனில் இருக்கு, நெல்லை ப்ரொக்யூர் பண்ணிட்டு தான் இருக்கோம். தஞ்சாவூரில் 213 டிபிசி இருக்கு, வாங்கிட்டு இருக்கோம். அதை வாங்கி உடனே மூவ் பண்ணுறோம். திருச்சிராப்பள்ளியில் 4 டிபிசியில் நெல்லை ப்ரொக்யூர் பண்ணுறோம், இங்கே பெண்டிங் இல்லை. திருவாரூர் மாவட்டத்தில் 73 டிபிசி இருக்கு, அதை வாங்கி உடனே இதனால வரை கிட்டத்தட்ட 9,78,000 நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதை வாங்கி உடனே சம்பந்தப்பட்ட பக்கத்து ரீஜன்ஸுக்கும் அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நடந்து கொண்டிருக்கிறது. 2-3 நாட்டுக்குள்ள அங்கே இந்த அடுத்த குருவிக்கு உண்டான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் பிற்படா இருக்கும்.